அத்தியாயம் 56. எதிர்பார்ப்புகள் தகர்ந்து போயின. ஒரு இருண்ட இரவில் நிலவொளி ஒரு குறிப்பிட்ட குழுவின் அடையாளத்தை ஒளிரச் செய்தது. அவர்களின் தோற்றம் மிகவும் சாதாரணமானது அல்ல. அவர்களில் சிலர் நொறுங்கிய கவசம் அணிந்திருந்தனர், அழுகும் தோலுடன் டிமன்கள். அவர்களின் கண்களில் மரணத்தின் குளிர் அரவணைப்பு நீடித்தது. அழுகிய பற்களுக்கு இடையில் தெரியாத பூச்சிகள் ஊர்ந்து சென்றன. அவை விரும்பத்தகாத அழுகைகளை எழுப்பி மெதுவாக முன்னேறின. அவர்கள் கடந்து செல்லும்போது சாலையோரத்தில் இருந்த பூக்களும் செடிகளும் வேகமாக வாழத் தொடங்கின. அந்த குழுவில் டீமன்கள் மட்டும் இல்லை. அவர்களுடன் சேர்ந்து இருட்டில் நடனமாடும் பட்டாம்பூச்சிகள் போல அழகை வெளிப்படுத்தும் உயிரினங்கள் இருந்தன. கவர்ச்சிகரமான மற்றும் ஆபத்தான வசீகரம் இன்குபஸ். அந்த அணியை முதன்மையாக டிமன்கள் மற்றும் இன்குபஸ்களால் ஆனது. இருப்பினும் அந்த குழுவின் நடுவில் இருண்ட தகடு கவசம் அணிந்த கேடயங்களை பிடித்திருந்த ஒரு மாவீரன், டெத் நைட். அவர்களுடன் ஆடம்பரமான உடைகளில் அலங்கரிக்கப்பட்டு தடிமனான டோம்களை ஏந்தியபடி நேர்த்தியான ஆர்லிச் இருந்தார். அந்தக் காட்சி நரகத்திலிருந்து வெளிப்படும் மரணப்படையைப் போல இருந்தது. யாராவது மரணப்படை என்று சொல்லலாம். முன்னணியில் அவர்களை வழிநடத்திச் சென்றவர் வேறு யாருமல்ல, அஸ்மோதான். மரணப்படையை வழிநடத்திய அஸ்மோ தன் முன் தோன்றிய வேட்டைக்காரர்களை பாராட்டினார். வேட்டைக்காரர்கள் உண்மையில் வேகமானவர்கள். நிலவரையிலிருந்து வெளிவந்ததிலிருந்து வேட்டைக்காரர்கள் தொடர்ந்து அவர் முன் தோன்றினர். வேட்டைக்காரர்கள் அவரது பாதையை தொடர்ந்து தடுத்தனர். நிலவரையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தபோது அவருக்கு தெரியாது, ஆனால் அவர்களின் எதிர்வினை வேகம் எதிர்பார்த்ததை விட வேகமாக இருந்தது. நிச்சயமாக அது ஒரு பிரச்சனையல்ல. இதுவரை சந்தித்த வேட்டைக்காரர்களும் தற்போது அவனுக்கு முன்னால் இருந்தவர்களும் வெறும் தடைகளாகவே இருந்தனர். அஸ்மோ தனது எஜமானரின் விருப்பத்தை பின்பற்ற வேண்டியிருந்தது. என் வழியை தடுப்பது என்பது ஒரு பெரிய மனிதனின் திட்டங்களை தடுப்பதிலிருந்து வேறுபட்டதல்ல. நான் கருணை காட்டி ஒதுங்கிச் செல்லட்டும். தயவு செய்து பின்வாங்கவும். அஸ்மோ தனக்கு முன்னால் இருந்த வேட்டைக்காரர்களிடம் முடிந்தவரை மென்மையான தொனியில் பேசினார். உண்மையில் நிலவரையிலிருந்து வெளிவந்ததிலிருந்து அஸ்மோ இரக்கமற்ற படுகொலைகளை தவிர்த்து வந்தார். அவரது பாதையை தடுத்த வேட்டைக்காரர்கள் பெரும்பாலும் சம்மதிக்கப்பட்டு சமாதானப்படுத்தப்பட்டனர். இதனால் அவர்கள் காயமின்றி திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். பொறுப்பற்ற முறையில் தாக்குதல் நடத்தியவர்களைத் தவிர, முக்கியமாக டெத் நைட்டை எதிர்கொண்டவர்களைத் தவிர அஸ்மோ தலையிட வேண்டிய அவசியமில்லை. டெத் நைட்டின் சூழலும் கத்தி அவர்களை ஒரு சுருளில் ஒரு தூரிகை அடி போல கைப்பற்றியது. இறுதியில் அவர்களை டிமன்களாக மாற்றி இராணுவத்தில் சேர்த்தது. இதுபோன்ற நிகழ்வுகளைத் தவிர அவர் அனைவருக்கும் கருணை காட்டினான். இப்போதும் கூட சில வேட்டைக்காரர்கள் அஸ்மோஸின் வார்த்தைகளைக் கேட்டு நடுங்கத் தொடங்கினர். அஸ்மோஸின் வார்த்தைகள் அவர்களைச் சென்றடைந்ததா? சிறிது நேரத்திற்குப் பிறகு அவனுக்கு முன்னால் இருந்த வேட்டைக்காரர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே இறக்கத் தொடங்கினர். அவர்களின் செயல்கள் அவர்களுக்கு சண்டையிடும் எண்ணம் இல்லை என்பதைக் காட்டின. வேட்டைக்காரர்கள் நன்கு அறிந்திருந்தனர். உலகை பாதுகாப்பதாக அவர்கள் எப்படிக் கூறினாலும் நெருங்கி வரும் மரண சக்திகளை அவர்களால் தடுக்க முடியவில்லை. விரைந்து முன்னேறுவது அவர்களின் அழிவை அழைப்பதாக இருக்கும். டிமன்களை பார்த்தாலே போதும், அவர்கள் பழக்கமான உபகரணங்களுடன் ஆயுதம் ஏந்தியிருப்பதை புரிந்துகொள்ள. இது ஒன்றே அவர்களுக்கு முன் தாக்குதல் நடத்தியவர்கள் டிமன்களாக மாறிவிட்டார்கள் என்பதை வெளிப்படுத்தியது. டிமன்களாக மாறுவது என்பது ஒரு பொருளைக் குறிக்கிறது. டெத் நைட் உடனிருந்தார். இந்த அசுர அலை எளிதானதாக இருக்காது, அல்லது மாறாக அது மிக மோசமான சூழ்நிலையாக இருக்கும். எதிர்பார்த்தது போலவே நீங்கள் விஷயங்களை விரைவாக புரிந்துகொள்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் ஒரு நாள் அந்த மகத்தான ஜீவனுக்கு மதிப்புமிக்க வேலையாட்களாக மாறுவீர்கள். அந்த மகிமையான தருணத்திற்கு தயாராக நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அஸ்மோவுக்கு தாக்கும் எண்ணம் இல்லை என்பதை உணர்ந்ததும் வேட்டைக்காரர்கள் தங்கள் ஆயுதங்களை விரைவாக கைவிட்டு சம்பவ இடத்திலிருந்து ஓடி சென்றனர். விட்டுச் சென்ற ஆயுதங்களை டிமன்கள் மற்றும் இன்குபஸ் மீட்டெடுத்தனர்.
அஸ்மோ தனது பாதையில் உள்ள அனைவருக்கும் கருணை காட்டி முன்னேறிச் சென்றான். இது மனிதர்கள் மீதான இரக்கச் செயல் அல்ல, இது அனைத்தும் தனது எஜமானர்களின் எதிர்காலத்திற்கான திட்டத்தின் ஒரு பகுதியாகும். கருணை. அஸ்மோ சிறிது நேரம் சிந்தனையில் மூழ்கிவிட்டான். லேடி எடிசா ஒருமுறை தன்னிடம் சொன்ன ஒரு விஷயம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவருடைய எஜமானர் ஒரு கருணையுள்ள மனிதர் என்றும், எனவே அவர் மற்றவர்களிடம் அந்த கருணையைக் காட்ட வேண்டும் என்றும் அவள் குறிப்பிட்டாள். இருப்பினும் கருணை பற்றிய அஸ்மோஸ் விளக்கம் எடிசாவிடமிருந்து வேறுபட்டது. மற்றவர்களை அடக்கி ஒடுக்குவதன் மூலம் அவர்களை எஜமானரின் அரவணைப்புக்குள் கொண்டு வருவதில் எடிசா நம்பிக்கை கொண்டிருந்தால், அவர்களை ஒடுக்காமல் இருக்க அனுமதிப்பதே வழி என்று அஸ்மோ வாதிட்டார். எஜமானருக்காக விருப்பத்துடன் உழைக்கும் தொழிலாளர்களாக மாற உறவை கட்டாயப்படுத்தக்கூடாது, அது இயற்கையாக இருக்க வேண்டும். செயற்கை முறைகள் அழகாக இல்லை. உண்மையிலேயே ஒரு பெரிய மனிதரை புகழ்ந்து பேச ஒருவர் இயல்பாகவே தன்னை உன்னதமானவர் என்று புகழ்ந்து கொள்ளும் மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த அழகுக்காக அஸ்மோ இரக்கமற்ற படுகொலைகளை தவிர்த்தார். இருப்பினும் அவர் ஒரு திட்டம் இல்லாமல் செயல்பட்டார் என்று அர்த்தமல்ல. அவன் முன்னேறிச் சென்று இறுதியில் நாட்டை ஆளும் ஒரு மன்னரைச் சந்திக்க விரும்பினார். ராஜாவைச் சந்தித்த பிறகு அவர் பெரிய எஜமானரின் விருப்பத்தை தெரிவித்து ஒத்துழைப்பை பெற திட்டமிட்டான். நிச்சயமாக செயல்முறை எளிதாக இருக்காது. தற்போதைய சூழ்நிலையை லேடி எடிசா பொறுப்பேற்றிருந்தால் அது எளிதாக இருந்திருக்கும். இருப்பினும் லேடி எடிசாவிடம் இருந்த சக்தி அஸ்மோவிடம் இல்லை. மேலும் சக்தி வாய்ந்த வேட்டைக்காரர்கள் படிப்படியாக கூடக்கூடும். சிறைச்சாலையில் இருந்த காலத்தில் வேட்டைக்காரர்களின் வலிமையை அஸ்மோ கூர்மையாக உணர்ந்திருந்தார். இருப்பினும் அந்த மகத்தான ஜீவனுக்கு குறைந்தபட்சம் எஜமானருக்கு தனது விசுவாசத்தை நிரூபித்தாலே போதும். தன்னை பின்தொடர்ந்து வரும் விசுவாசமான அரக்கர்களான டெத் நைட் மற்றும் ஆர்ட்லிச்சை பார்த்து நிம்மதியடைந்து அஸ்மோ சிறிது நேரம் திரும்பி பார்த்தார். அவரது முழு அதிகாரம் இல்லாவிட்டாலும் அவர்களின் இருப்பு ஒரு குறிப்பிடத்தக்க உதவியாக இருந்தது. அனைத்து கவனமும் டெத் நைட் மற்றும் ஆர்ட்லிஸ் மீது இருக்கும். அஸ்மோ யோசித்துக் கொண்டிருக்கும் போதே வேட்டைக்காரர்களின் மற்றொரு குழு தோன்றியது. இதுவரை நாம் சந்தித்தவற்றிலிருந்து அவை வித்தியாசமாக தெரிகின்றன. முற்றிலும் மாறுபட்ட ஒளியை வெளிப்படுத்தும் இந்த வேட்டைக்காரர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக தோன்றினர். அவர்களைச் சுற்றி பல்வேறு நபர்கள் இருந்தனர். ஒவ்வொருவரும் அஸ்மோவுக்கு பரிச்சயமான ஏதாவது கேமராக்களை வைத்திருந்தனர். ஒருமுறை அவர் அதீத அழகை தேடிய போது நிலவரையில் ஊடுருவும் நபர்களிடமிருந்து கேமராக்களை பறித்திருந்தார். படங்களை பதிவு செய்வதற்கான பொருட்களாக கேமராக்களை அஸ்மோ அங்கீகரித்தது. அதிகாரத்தில் இருப்பவர்களிடையே அதிகாரத்தின் பிரதிநிதித்துவாக பதிவு செய்வதன் அடையாளத்தை அவன் புரிந்து கொண்டார். கேமராக்களை ஏந்திய மனிதர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் வலிமையான நபர்களாகவோ அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களாகவோ கூட இருக்கலாம். இந்த நபர்கள் ஆளும் மன்னருக்கு நெருக்கமானவர்களாக இருக்கலாம் அல்லது அவர்களே ஆட்சியாளர்களாக இருக்கலாம் என்று அஸ்மோ நம்பினார். எனவே முன்பு போலல்லாமல் அஸ்மோ தன்னை மரியாதையுடன் அறிமுகப்படுத்திக் கொண்டான். நான் அஸ்மோ, அந்த மகானின் வேலைக்காரன். எஜமானரின் விருப்பத்தை பரப்புவதற்கு ராஜாவை கண்டுபிடிப்பது அஸ்மோவுக்கு முன்னுரிமையாக இருந்தது. நான் உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறேன். என்னை உங்கள் ராஜாவிடம் அழைத்துச் செல்ல முடியுமா? இருப்பினும் மற்ற தரப்பினரிடமிருந்து வந்த பதில் சாதகமாக இல்லை. என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க? அதற்கு பதிலாக அவர்கள் அஸ்மோவை நோக்கி ஆயுதங்களை எடுத்தனர். இருப்பினும் அஸ்மோ அமைதியாக பேசுவதைத் தொடர்ந்தார். இது உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல வழி என்று நான் நம்புகிறேன். நான் ஒரு வாய்ப்பை வழங்குகிறேன், அந்த மகத்தான மனிதரை பின்பற்றுவதற்கான ஒரு மகிமையான வாய்ப்பு. இந்த அரக்கன் எங்கே முட்டாள்தனத்தை கக்குகிறான்? நீங்கள் அனைவரும் இன்று இங்கேயே இறந்து விடுவீர்கள். ஹண்டர் குழுவின் தலைவர் கோபத்தில் வெடித்தார். அந்த தலைவர் ஒரு ரேங்க் வேட்டைக்காரரும் ஹண்டர் சங்கத்தின் கீழ் அவசரகால மீட்புக் குழுவின் தலைவருமானவர். அணித் தலைவரே,
அவசரகால மீட்புக் குழுவைச் சேர்ந்த வேட்டைக்காரரான மதனா ராஜேந்திரனை பார்த்து கத்தினாள். இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்துவது நல்லதல்லவா? சேதத்தை குறைக்க. இல்லை. மதனாவின் வேண்டுகோளை ராஜேந்திரன் நிராகரித்து ஒரு கோட்டை வரைந்தார். அவரது பரிந்துரை நியாயமானது. பேச்சுவார்த்தை, இனிமையான வார்த்தைகள். உண்மையில் அசுரர்களிடையே புத்திசாலிகள் இருந்தனர். சில வேட்டைக்காரர்கள் தங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நிலவரை உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர். நிச்சயமாக பெரும்பாலான பேச்சுவார்த்தைகளில் பலவீனமான தரப்பினர் வலுவான தரப்பினரிடமிருந்து தங்கள் உயிருக்கு மன்றாடுவதை உள்ளடக்கியிருந்தது. இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது. அவசரகால மீட்புக் குழு இப்போது தங்களை வெளிப்படுத்திக் கொண்டது ஏன்? அங்கே இருக்கும் அந்த அரக்கர்கள்தான் பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்களா? இந்த சூழ்நிலையில் சங்கங்களின் நிலைப்பாடு என்ன? தடுப்பு சாத்தியமாகியிருக்காதா? நீண்ட காலமாக பார்க்கப்படாத அவசரகால மீட்புக் குழுவை பார்த்து பத்திரிகையாளர்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவர்களுக்கு நன்றி. ராஜேந்திரன் பெருமூச்சு விட்டார். சிலர் தனிப்பட்ட ஒளிபரப்புகளையும் நடத்தினர். எல்லோரும் தற்போதைய நிலைமை ஆபத்தானது, எதுவும் நடக்கலாம். சரி. அதை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கவில்லை. அந்தக் காட்சி எவ்வளவு ஆபத்தானதோ அவ்வளவு அதிகமாக பொதுமக்களிடமிருந்து அது கவனத்தை ஈர்த்தது. மேலும் அவசரகால மீட்புக் குழு இருப்பதால் அவர்கள் பாதுகாப்பாக உணரக்கூடும். முதலில் எல்லா நிருபர்களையும் ஒழித்துக் கட்டுவோம். ராஜேந்திரன் தனது குழுவினரிடம் கத்தினார். அதிக கண்கள் பார்க்கும்போது அவர்களின் செயல்களில் அதிக கட்டுப்பாடுகள் ஏற்படும். உதாரணமாக, அசுரன் குறிப்பிட்ட பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் ஒப்புக்கொண்டால், அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் மறுத்தாலும் இழப்புகளை சந்தித்தாலும் விமர்சனங்கள் தொடரும். எப்படியிருந்தாலும் பேச்சுவார்த்தைகள். அவர் அந்த வார்த்தையை யோசித்துப் பார்த்தார். அவர்கள் பேசிக்கொண்டிருந்த பேச்சுவார்த்தை வித்தியாசமானது. முன்னணியில் இருந்தவர் அந்த பெரிய மனிதரைப் பின்பற்றவா என்று கேட்டிருந்தார். அவர்களின் கோரிக்கை எளிமையானது, தங்கள் எஜமானரை பின்பற்றுவது. பத்திரிகையாளர்கள் இருந்தாலும் அது முற்றிலும் அபத்தமானது. எனவே ராஜேந்திரனுக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் எண்ணம் இல்லை. ராஜேந்திரன் பார்வை அவருக்கு பின்னால் கருப்பு கவசம் அணிந்திருந்த மாவீரரை நோக்கித் திரும்பியது. அந்த ஒளி மிகவும் அச்சுறுத்தலாக இருந்தது. ஒருவேளை அந்த நபரே இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருந்த மூளையாக இருந்திருக்கலாம். ஒருவேளை நிலவரையின் உரிமையாளராகவும் இருக்கலாம். சுற்றுப்புறங்கள் டிமன்களும் இன்குபஸாலும், குறிப்பாக வேட்டைக்கார உபகரணங்களை அணிந்த டிமன்களும் நிரம்பியிருந்தன. அவர்கள் ஏற்கனவே வேட்டைக்காரர்களை டிமன்களாக மாற்றிவிட்டார்களா? ராஜேந்திரன் அணியினரிடம் கத்தினார். கவனமாக இரு. எதிராளி ஏ ரேங்க் அசுரன், டெத் நைட். ஆனால் அவன் மீது மட்டும் கவனம் செலுத்தாதே. உண்மையில் பேச்சுவார்த்தை பற்றி முன்னர் குறிப்பிட்ட இன்குபஸ் கூட ஒரு அசாதாரண ஒளியை வெளிப்படுத்தினார். அது மட்டுமில்லை, டெத் நைட்டுக்கு அடுத்ததாக ஒரு லிச்சும் இருந்தார். அணித்தலைவர் ஆர்க்லிச் நிச்சயமாக இங்கே இல்லை, இல்லையா? மதனா கேட்டார். ராஜேந்திரன் உறுதியாக தலையை ஆட்டினார். நம்மிடம் ஏற்கனவே டெத் நைட் போன்ற ஒரு ஏ ரேங்க் அசுரன் இருக்கிறார். ஆனால் இங்கே இன்னொரு ஏ ரேங்க் இருப்பது சாத்தியமில்லை. குறைந்தபட்சம் அது டெத் நைட் மற்றும் லிச் மட்டுமே என்று அவர் நம்ப விரும்பினார். ஆர்க்லிச். லிச்சும் ஆர்க்லிச்சும் எதிரிகளைக் கையாள்வதில் மிகவும் மாறுபட்ட முறைகளைக் கொண்டிருந்தனர். லிச் வெறுமனை இறக்காமல் வெடித்தாலும் ஆர்க்லிச் இறந்தவர்களை எலும்புக்கூடுகளாக உயிர்ப்பிக்கும் திறனைக் கொண்டிருந்தார். ஆனாலும் டெத் நைட் மற்றும் ஆர்க்லிச் இருவரும் இங்கே இருக்க வேண்டுமா? நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. ராஜேந்திரன் ஆழ்ந்த மூச்சு எடுத்தார். எல்லோரும் போருக்குத் தயாராகுங்கள். அவர்களில் பெரும்பாலோர் இறக்காதவர்கள். மதனா, தெய்வீக சக்தி தாக்குதலுடன் தொடங்குங்கள். தலைவரின் கட்டளைப்படி மதனா தனது தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தினார். அவள் உடலில் இருந்து ஒளி வெளிப்படத் தொடங்கியது. மதனா,
நாம் அவற்றை ஒரே அடியில் முடிக்க வேண்டும். இரண்டாவது வாய்ப்பு இல்லை. இந்தத் தாக்குதலின் மூலம் அவர்கள் முடிந்தவரை அதிக சேதத்தை ஏற்படுத்த வேண்டியிருந்தது. நிச்சயமாக அவர்களால் டெத்னைட்டை ஒழிக்க முடியும் என்று அவர் நினைக்கவில்லை. இந்தத் தாக்குதலுக்கான முக்கிய இலக்குகள் டிமன்கள் மற்றும் லிச் ஆகும். மீதமுள்ளவற்றை அவர்கள் கையாண்டால் அவர்களால் டெத்னைட்டை கையாள முடியும். மதனாவின் உடல் தொடர்ந்து விழுந்தது. பின்னர் ஒளி அரக்கர்களின் கூட்டத்தை நோக்கிச் சென்றது. ஒரு நொடியில் வெளிச்சம் வெடித்து இருளை அகற்றி ஒரு மங்கலான புகையை உருவாக்கியது. போதும், இந்தத் தாக்குதல் ஒரு பெரிய வெற்றி என்று ராஜேந்திரன் நினைத்தான். உடனடியாக தனது குழுவை அடுத்த தாக்குதலுக்கு தயாராகும்படி கட்டளையிட்டார். புகை மறைந்தவுடன் எல்லோரும் தாக்குங்கள். இருப்பினும் திட்டமிட்டபடி விஷயங்கள் நடக்கவில்லை. ராஜேந்திரன் மட்டுமல்ல, அவரது குழு உறுப்பினர்களும் எதிர்பாராத ஒரு காட்சியை அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தனர். சில நிமிடங்களுக்கு முன்பு சத்தம் போட்டுக் கொண்டிருந்த பத்திரிகையாளர்களும் தனிப்பட்ட ஒளிபரப்புகளை செய்பவர்களும் கூட அமைதியாகிவிட்டனர். ஆமா, அமைதியான பதற்றத்தை யாரோ உடைத்தனர். இது அர்த்தமற்றது. அது மதனா. அவள் சொன்னது போல தற்போதைய காட்சிக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அனைவரின் ரசிகர்களால் மேம்படுத்தப்பட்ட சக்தி வாய்ந்த தாக்குதல் டெத் நைட்ஸ் கேடயத்தால் தடுக்கப்பட்டது. கேடயத்தின் முன் படபடப்பது எதிர்பாராத ஒன்று. கவச உடை. அது உண்மையில் டெத் நைட்ஸின் கேடயத்தின் முன் படபடக்கும் ஒரு கவச உடை. எல்லோரும் வாயை மூடிக்கொண்டுதான் இருந்தார்கள். என்ன நடக்கிறது? அது மிகவும் வினோதமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. அவர்களால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. தற்போதைய காட்சி பத்திரிகையாளர்கள் மற்றும் தனிப்பட்ட ஒளிபரப்புகளை செய்பவர்களின் கேமராக்களால் தெளிவாக படம் பிடிக்கப்பட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது.